அக்கா எஸ்மோடு கிராமத்திலிருந்து 30 வருஷமா வசித்து வருகிறோம். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்க வீடு இதுதான். எங்க வீட்டுல கரண்ட் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, படிக்க முடியாது. இருட்டாயிடுச்சுன்னா என்னால படிக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப வேற நான் 10th வர போறேன். பப்ளிக் எக்ஸாம் எப்படி எழுத போறேனே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வருஷம் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா இல்லையானே கூட என்னால சொல்ல முடியாது. படிக்கவே முடியல என்னால வீட்டுல. அடுத்த வருஷத்துல பப்ளிக்ல நான் பாஸ் பண்ணணும்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கேன். எங்களுக்கு வீடு வரணும்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கேன். தாலுகா எவ்வளவு மனு குத்துட்டோம், எவ்வளவு இது பண்ணிட்டோம். ஆனா மனு இன்ன வரைக்கும் வரல எங்களுக்கு. இப்ப தண்ணி வசதி, கரண்ட் வசதி, வீட்டு மனு எல்லாமே இருக்கிற இடத்துக்கு எங்களை மாத்தி விடணும். இல்ல இங்கே எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். எதனா ஒரு நிரந்தரமா எங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கணும். நான் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். இங்க நாங்க 30 வருஷமா மேட்டூர்ல இருக்கோம். நாங்க 5 குடும்பம் இருக்கோம். நாங்க இங்க 30 வருஷமா இருக்கோம். இருந்தும் எங்களுக்கு கரண்ட் வசதி இல்ல, எங்களுக்கு வீட்டு பட்டா இல்ல, எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படையான எந்த ஒரு வசதி எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு இல்லாத போயிட்டு ஒரு வாரம் தாங்க ஆகுது. பச்சை குழந்தைய ஒண்ணுமோ தீண்டிடுச்சுங்க. தீண்டி குழந்தைய ஒண்ணும் பண்ண முடியல. இருட்டுல இருக்கிறோம். எந்த பாம்பு வருது, பூச்சி வருது, தேள் வருது. குழந்தைங்களால ஒன்னும் பண்ண முடியல. படிக்கிற குழந்தைங்களும் அங்க எதுவும் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களால ஒன்னும் பண்ண முடியல. ஒரு மழை டைம் வந்துட்டா எங்களால இங்க இருக்க முடியல. வெயில் டைமும் வந்தாலும் இருக்க முடியல. மழை டைம் வந்துட்டா எங்க வீடுங்கெல்லாம் ஓதம் வரும். ஈரத்துல எங்களால இருக்க முடியாது. நாங்க எவ்வளவு மனுக்கெல்லாம் கொடுத்து பார்த்துட்டோம். எங்களுக்கு வீட்டு மேல கொடுத்து எங்களுக்கு நிரந்தரமான ஒரு இடம் தீர்வு எங்களுக்கு வேணும் அப்படின்னு நாங்க உங்களாண்ட வேண்டிக்கிறோம். ஒண்ணு கரண்ட் வசதி கொடுங்க, இல்லைன்னாக்கா வீடு பட்டா வேற இடம் கொடுக்குறேன், இல்ல நாங்க மாற்று இடம் கொடுக்குறேன், நீங்க போறீங்களான்னு கேட்டாலும் நாங்க கண்டிப்பா போறோங்க. நாங்க இதுதாங்கத்துக்கு தயவு செய்து சார் எங்களை பாருங்க, எங்க குழந்தைங்களை பாருங்க. எங்க குழந்தைங்கள நாங்க ஒவ்வொன்னா தூக்கி கொடுக்கறதுக்கு முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க எந்த ஒரு வசதி இல்லாம இருக்கிறோம். நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.